பழனியில் அறக்கட்டளை மற்றும் கோவில்களுக்கு சொந்தமான பல கோடி ரூபாய் மதிப்பிலான நிலங்கள் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டதாக எழுந்துள்ள புகார் தொடர்பாக அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பழனி பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீ சீனிவாசன் தலைமை தாங்கினார். இதில் அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அண்ணன் குப்புசாமி அவருடைய அன்பு மகன், எங்களுடைய பாசமிகு மகன், மாநிலத்தினுடைய இளைஞனுடைய மாநில துணைச் செயலாளர், அன்பிற்குரிய அன்பு மகன், சட்டமன்ற உறுப்பினர். நில மோசடி விவகாரத்தில் தொடர்புடைய அனைவரையும் சட்டத்தின் முன்னிறுத்தி விரைவாக கைது செய்ய வேண்டும் என அதிமுகவினர் வலியுறுத்தினர். மேலும் இந்த வழக்கில் பல்வேறு சந்தேகங்கள் இருப்பதால் விசாரணையை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி முழுமையான மற்றும் வெளிப்படையான விசாரணை நடத்த வேண்டும் என்றும் ஆர்ப்பாட்டத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக பொருளாளரும் முன்னாள் அமைச்சருமான திண்டுக்கல் ஸ்ரீ சீனிவாசன், மேற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான பரமசிவம், பழனி சட்டமன்ற உறுப்பினர் ரவி மனோகரன், முன்னாள் எம்எல்ஏ வேணுகோபால் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த 100 கோடி திருட்டு நில வழக்கில் பழனிக்கு படத்துக்கு சொந்தமான நிலத்தை 2 கோடிக்கு பத்திரப்பதிவு செய்திருக்கிற நம்முடைய அந்த ஆட்களுக்கு உதவி புரிந்திருக்கிற தமிழ்நாடு அரசை கண்டித்து சிபிசிஐடி வழக்கு இது விசாரணை வேண்டாம், சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்டு ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கிறது. மக்கள் வெற்றிகரமாக முடித்திருக்கிறார்கள். இதுதான் இந்த கூட்டத்தின் நிலை. அதான் அடுத்த நிலை தமிழ்நாடு முழுவதும் தீப்பிடிக்கும், எல்லா பக்கமும் இந்த போராட்டம் நடக்கும். அதை மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் அறிவிப்பார்கள். நிறைய தொடர்பு இல்லாமல் இது நடக்குமா? இப்போ இந்த அரசாங்கம் வந்த பிறகுதான் அது நடந்திருக்கு. அதில் எத்தனை தொடர்பு இருக்குன்னு சிபிஐ வந்தால் தான் வரும். எத்தனை குள்ளநெறி அதில் இருக்காங்க, யார் அதை செஞ்சுருக்காங்க, தவறு நடத்திருக்காங்கன்னு செய்வாங்க. அவர்கிட்ட கேளுங்க, என்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த பதில் இதுக்கு தான். அவர்கிட்ட போய் கேளுங்க, வண்டி நிறுத்தி இப்படி கேளுங்க, ஏங்க பேச மாட்டீங்கன்னு. அவர் ஏதாவது பேச சொல்றாரு, வேற என்ன, அவ்வளோதானே, போகலாம் போங்க.